உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 27ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் நாள், ஏகாதசி திதி, பூர நட்சத்திரம், சித்தயோகம், ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நிம்மதி, ரிஷபம் கவலை, மிதுனம் அச்சம், கடகம் வரவு, சிம்மம் பயம், கன்னி புகழ், துலாம் ஆதரவு, விருச்சிகம் எதிர்ப்பு, தனுசு கீர்த்தி, மகரம் இன்பம், கும்பம் ஓய்வு, மீனம் பெருமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ராசி பலன். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டுக்கு போகிறார். சனீஸ்வரன் 7வது வீடு, கண்டச்சனின்னு சொல்கிறது. இந்த வருஷம் பூராக கண்டச்சனி 7வது வீட்டில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்கின்றார். அது அவ்வளவு நன்மை என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் குருவினுடைய பலன் நல்லா இருக்குது, பூரணமான குரு பலன் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலதிகாரிகளின் பாராட்டு, வேலை பளு குறையும். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல பாராட்டு கிடைக்கும். நீங்கள் சம்பள உயர்வை எதிர்பார்த்தால் இந்த வருஷம் சம்பளம் உயரப்போகுது. ப்ரமோஷனை எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டு வியப்பார்கள், பாராட்டுவார்கள். உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உற்சாகமாக வேலை செய்வீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தொழில்துறையில் படிப்படியாக உயரும். தொழில்துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி படிப்படியான முன்னேற்றம் தொழில்துறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கடன் தொல்லை நீங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதனால் நீங்கள் கடன் தொல்லையினால் அவதிப்பட்டிருந்தீர்களாக இருந்தால், கடன் தொல்லையினால் பிரச்சனைப்பட்டிருந்தீர்களாக இருந்தால், கடன் தொல்லை உங்களுக்கு சிக்கலமாக இருக்குமா இருந்தால் கடன் தொல்லை பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வாங்கிய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிப்பீர்கள். அல்லது உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்கினா அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக காசை தந்து உங்களோட கடனை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாகனம் வாங்கும் யோகம். குரு 11ல் இருந்தால் சொந்த வீடு வாங்கணுமா இருந்தால் வாங்கலாம், வாகனம் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், காணி நிலம் புலம் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்க போகிறேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் செய்யலாம். பைக்கை விற்றுட்டு காரை வாங்க போகிறேன், காரை விற்றுட்டு வேறு கார் வாங்க போகிறேன், ஹைப்ரிட் கார் வாங்க போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும்.
சனீஸ்வரன் 7ல் இருந்தால் கண்டச்சனி, அலைச்சல், பிரயாணம், நஷ்டம், செலவுகளை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. கண்டச்சனி ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொண்டு வரும். கவனமாக இருங்கள். தேவைப்பட்ட உடல் பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். செக்கப், பாடி செக்கப், ஃபுல் பாடி செக்கப் ஒருக்கா செஞ்சு 50 வயசை தாண்டிட்டோம், 45 வயசு 50 வயசு தாண்டிட்டோம்னா ஒருக்கா முதல்ல ஃபுல் பாடி செக்கப் ஒருக்கா செஞ்சு கொள்ளுங்க. மருத்துவ ஆலோசனைகள் ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகர் இருக்கிறார்கள், ப்ரெஷர் இருக்கிறார்கள், தைராய்டு இருக்கிறார்கள், மூட்டு வலி உள்ளார்கள், இவையிலெல்லாம் தங்களுடைய உடலை ஒரு முறை முழுமையாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள். ஒரு அவசியமாக போகணும், ஒரு அத்தியாவசியமெண்டா மட்டும் பிரயாணங்களை செய்யுங்க. மற்றபடி பிரயாணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே உறவு பகையாகும். 7ல் சனி, கலத்திரஸ்தானம்னு சொல்கிறது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து முரண்பாடு, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் 2 பேரோடையும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவிக்கு விட்டு கொடுத்து நடங்கோ, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு விட்டு கொடுத்து நடங்கோ. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்கோ. பிரச்சனைன்ற வரைக்குள்ள நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு கண்டச்சனி 7ல் சனி நடக்குது, பிரச்சனை பெருசாகும் என்று தெரிந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து ஒருத்தரை ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். புத்திர பாக்கியம் உண்டு. குரு லாபஸ்தானத்தில் இருந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த வருஷத்தில் குழந்தை கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நான் சொன்ன மாதிரி கவனமாக இருங்கோ. உடல் பயிற்சி செய்யுங்கோ, யோகாசனம் செய்யுங்கோ, சுவாச பயிற்சி செய்யுங்கோ, நடைப்பயிற்சி செய்யுங்கோ, மருத்துவ பரிசோதனை செய்யுங்கோ. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை. 7ல் சனி ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனையை கொண்டு வருவார். அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுடைய பெயரை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். கௌரவத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடாதீர்கள். தேவையில்லாத அவமானங்கள் ஏற்பட மாட்டிக்கொள்வீர்கள். தவறான காரியங்களை செய்யாதீர்கள். தவறான உறவு முறைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காதலிக்கக்கூடியவர்கள் அதில் தோல்வி வரத்துக்கு, அதனால் கவலைப்படுறதுக்கு, மனஸ்தாபம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும். தர்ம சங்கடமான சூழ்நிலை, சனி 7ல் இருக்கார், கண்டச்சனி, தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டீங்கன்னா தர்ம சங்கடமான பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் புதிய தொழிலை தொடங்கலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்குது. சின்ன சின்ன வேலைப்பளு அதிகரித்து காணப்படும். புது தொழில் ஏதாவது தொடங்கணும்னு ஆசைப்பட்டால் தொடங்கலாம். காதல் இதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரயாணத்தில் கவனம் தேவை. 7ல் சனி இருந்தால் வாகனம் ஓடுறது கவனமாக இருக்கணும். வீடு வாகனம் வாங்குகிற யோகம் இருந்தாலும் வாகனம் ஓடுறது, பைக் ஓடினா ஹெல்மெட்டை போடுறது, கார் ஓடினா சீட் பெல்ட் போடுறது, ஆட்டோ ஓடினா சர்க்கஸ் காட்டாமல் இருக்கிறது. தூரதேச பிரயாணங்களை நான் முதலே சொன்னேன். தேவையற்ற பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தூரதேச பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மாணவர்கள் பரீட்சையில் சித்தி அடைவார்கள். ஆனாலும் அவர்கள் கல்வியில் கொஞ்சம் சோம்பேறித்தனம், தடைகள், தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. முயற்சி செய்யுங்கோ. குரு 11ல் இருக்க. நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு, சுப காரியங்களுக்கு குரு பலன் பூரணமாக இருக்குது. சனி ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு பலன் பூரணமாக இருக்குது. கண்டச்சனி ஏற்படுறதுனால கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், உயிராபத்துக்கொப்பான ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வீதி ஒழுங்குகளை சரியாக கடைபிடியுங்கள். அதிவேகமாக வாகனத்தை செலுத்தாதீர்கள். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கள். வியாபாரிகள் நிதானமாக செயல்படுங்கள். பார்ட்னர்ஸ், பங்காளிகளுக்குள்ள கருத்து முரண்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருங்கள். பிணை, பொறுப்பு, ஜாமீன், கையெழுத்து, கரண்டர் சைன் பண்ணுறது, பிணைக்கு போடுறது, துணைக்கு போடுறது, இதை எல்லாத்தையும் முழுமையாக தவிர்த்து விடுங்கள். இதனால் மோசமான பின்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருங்கோ. சின்ன சின்ன விஷயம், பெரிய விஷயங்களுக்கு 2 பேரும் ஒத்து போவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு
உங்களுக்குள்ள மனஸ்தாபம் பெரிய சண்டை ஒன்று வரும். அதுக்கு பிறகு சாப்பிடாமல் இருப்பீர்கள், மூஞ்சி எடுத்துக்கொண்டு இருப்பீங்கள், ஒருத்தர் கோவிச்சு கொண்டு இருப்பீங்கள். 2 நாளைக்கு பிறகு யோசித்தா இதுக்காடா சண்டை பிடிச்சம் என்று யோசிக்கிற மாதிரி இருக்கும். கணவன் 7வது வீடு திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம். அங்கே சனீஸ்வரன் இந்த வருடம் பூராக சஞ்சாரம் செய்வதனால் கணவன் மனைவியிடையே கருத்து முரண்பாடு, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கண்டஸ்தானம் என்றதுனால ஆபத்துக்கள் ஏற்படலாம். உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். 7ல் சனி வந்தால் 8ல் சனி வந்தால் உடல் பயிற்சி செய்யுங்கள். நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லி வரேன். உடல் பயிற்சியை செய்ய தவறினீர்களாக இருந்தால் பெரிய நோய்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். தகுந்த உடல் பயிற்சி, யோகாசனம், வாக்கிங், எக்ஸசைஸ் இதுகள் எல்லாத்தையும் தவறாமல் செய்து வாருங்கள். சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வர வழிபாடு செய்யுங்கள். தேய்பிறை அஷ்டமி கால பைரவருக்கு வழிபாடு செய்யுங்கள். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். படுத்திருக்கக்கூடிய பெருமாள் ரங்கநாதரை சேவியுங்கள். இதெல்லாம் செஞ்சீங்களா இருந்தால் பிரச்சனை குறையும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.